வரலாற்றில் சிறப்பு வாய்ந்த நம்மளையெல்லாம் தலைநிமிர வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாளை எழுச்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்நாளை தலித் இஸ்லாமியர் எழுச்சி நாளாக வருடந்தோறும் அனுசரிக்க வேண்டும் என்று இந்நாளை நமது தலைவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். டிசம்பர் 6 என்பது தலித்களும் இஸ்லாமியர்களும் இந்த நாளை நினைவுகூரும் விழாவாக ஏன் இதை அண்ணன் திருமா அவர்கள் சொன்னார் என்றால், பாபர் மசூதி இடித்த நாள் இந்நாள். இப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் தலித் இஸ்லாமியர் எழுச்சி நாளாக இந்த நாளை திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் நத்தம் ஒன்றியத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி இந்நாளை தனது ஏற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய கள போராளி கூப்பிட்ட உடனே அந்த தளத்திற்கு வந்து அவர்களுக்காக களமாடக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் மாவட்ட செயலாளர் அண்ணன் தமிழ்முகம் அவர்களா இந்த நிகழ்வை முன்னின்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய வடக்கு தெற்கு ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் மயில்ராஜ் அவர்களா, அண்ணன் முத்து மாணிக்கம் அவர்களா, நகர செயலாளர் ராமர் அவர்களா, துறை செயலாளர் இந்த பூக்களை எப்போதும் அலங்காரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அம்பேத்கரை அழகுபடுத்துவதே வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பூ முருகன் அவர்களா, அக்கா செம்பகாளி அவர்களா, தோழர் கரிகாலன் அவர்களா, சாராரோக்கிய ஒன்றிய செயலாளர் அண்ணன் நல்லசாமி அவர்களா மற்றும் மாவட்ட மாநிலம் ஒன்றியம் பொறுப்பாளர் அவர்கள உறுப்பினர் அவர்கள உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எழுச்சி தலைவர் திருமா அவர்கள் இந்நாளை தலித் இஸ்லாமிய எழுச்சி நாளாக கொண்டாட வேண்டும், அனுசரிக்க வேண்டும் என்கின்ற கருத்தை முன்மொழிந்து இன்றைக்கு தமிழ்நாடு தாண்டி ஆந்திரா, தெலுங்கானா, கன்னடம் இப்படி பல்வேறு மாநிலங்களிலே புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளை தலித் இஸ்லாமியருடைய எழுச்சி நாளாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு கொண்டாடுகின்ற நாளாக, நினைவு கூறும் நாளாக இந்நாளை இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு நஷ்டத்தை அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு சாதாரண தலைவர் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் நாம் நினைக்கக்கூடிய ஒரு சாதிய வட்டத்தில் நிறைந்த தலைவர் அல்ல. இதை இங்க இருக்கக்கூடிய வெகுஜன மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கக்கூடிய வெகுஜன மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து சமூக மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஏன் இந்த இடத்திலே ஆடித்தரமாக பதிவு செய்கிறோம் என்றால், பல்வேறு வர்ணாசிர முறை அடுக்குமுறை இருந்தது. கல்வியே கற்கக்கூடாது, இவன் படித்தால் காட்டில் இயற்கை காட்சி ஊட்டுங்கள் என்று இருந்த சனாதன காலத்தில் அப்படி சமூகத்தில் பிறந்தவெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நான் ஆண்ட சமூகத்தை சார்ந்தவன், ஆண்ட பரம்பரையை சார்ந்தவன், எனக்கு நிகரானவர் எவனுமே இல்லை என்று இந்தியாவிலே பறைசாட்டிக் கொண்டவர்கள், பீத்திக் கொண்டவர்கள் உண்டு. ஆனால் அவர்களெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத முடியவில்லை. கல்வியே கற்கக்கூடாது என்ற சமுதாயத்தில் வந்த புரட்சியாளர் அம்பேத்கர் தான் 130 கோடி மக்களுடைய தலையெழுத்தை தீர்மானித்த தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான். வேறு எவனுமே கிடையாது. எனக்கு நிகரானவர் எவனுமே இல்லை என்று சொன்னவருடைய தலையெழுத்தை அம்பேத்கர் பேனாமுனையால் எழுதியவர், வேறு யாருமே கிடையாது. ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு எந்த அளவுக்கு அவரை மெனக்கட்ட வைப்பார். ஆனால் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு பல்வேறு சைமன் குழு வருகிறது. உலக வட்டமேச மாநாட்டிலே புரட்சியாளர் அம்பேத்கர் கலந்து கொள்கிறார்.
அதேபோல் இன்றைக்கு இந்தியாவிலிருந்து பிரிந்த பாகிஸ்தான் இருக்கிறது. அப்போது பாகிஸ்தானில் உள்ள ரெப்ரசன்டேட்டிவாக முகமது ஜின்னா கலந்து கொள்கிறார். முகமது ஜின்னா அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். பிரிட்டிஷ் அந்த அட்டமேச மாநாட்டில் இஸ்லாமியர்களுக்காக தனி நாடு வேண்டும் என்று முகமது ஜின்னா ஒரு பக்கம் கோரிக்கை வைக்கிறார். இதற்கு புரட்சியாளர் அம்பேத்கரும் ஆதரவாக இருக்கிறார். ஆனால் அதே வேளையில் இந்தியாவிலே தலித்கள் வன்கொடுமையால் பாதிக்கப்படுகிறார்கள். சேரியில் பிறக்கிறவன் பொதுக்குளத்தில் இறங்க முடியவில்லை, பொதுவிலே நடந்து செல்ல முடியவில்லை, செருப்பு போட்டு செல்ல முடியவில்லை. இவன் மனிதனாக இந்த மண்ணில் வாழவில்லை. ஆகையால் இந்தியாவில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தலித்துகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் தனி நாடு வேண்டும் என்று சொன்ன மதத்தான தலைவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இன்னைக்கு 2 சென்ட் பட்டாயத்தை போராடி கொண்டிருக்கிற மாவட்ட ஆட்சியாளர் முன்பு இன்னைக்கு இருக்க திமுக அரசா இருக்கட்டும், அதிமுக அரசா இருக்கட்டும், பஞ்சமியத்தை வீட்டுத்தார்கள் என்று போராடி கொண்டிருக்கிறோம். 2 சென்ட் நிலா வழங்குங்கள் என்று போராடி கொண்டிருக்கிறோம். வீட்டுமனை பட்டா வழங்கு என்று போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எந்த அளவுக்கு துணிச்சல் இருந்தால் தலித்துகளுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, பழங்குடியின மக்களுக்காக தனி நாடு வேண்டும் என்று பிரிட்டிஷ் கோரிக்கை வைத்த தலைவர் நம்முடைய மதத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான். இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு தனி நாடு வாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இருந்திருக்கும் என்றால் எந்த அளவுக்கு ஒரு ஆளுமையுள்ள தலைவராக புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்திருக்கிறார். ஆனால் பல்வேறு சதித்திட்டத்தின் காரணத்தால் தனி நாடு கிடைக்கவில்லை. குறிப்பாக அதை பற்றி பேச வேண்டும் என்றால் விரிவாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் அந்த துணிச்சலை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஏதோ 2 சென்ட் 3 சென்ட் இடம் இன்றைக்கு கேட்கிறோம். ஆளுங்கட்சியா இருக்கட்டும், ஆண்ட கட்சியா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய அடிப்படை தேவையை கேட்கிறோம். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இந்த மக்களுக்காக ஒரு நாடு வேண்டும் என்று சொன்ன தலைவர், இந்த மக்களுக்காக ஒரு நாடு வேண்டும் என்று சொன்ன தலைவர். அப்படியாப்பட்ட தலைவருடைய நினைவு நாள் இந்நாள். புரட்சியாளர் அம்பேத்கர் சந்தித்த இன்னல்கள் ஏராளம். குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள், குறிப்பா அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் சௌகார் குளம் என்று சொல்வார்கள். இந்த சௌகார் குளத்திலே ஒடுக்கப்பட்ட மக்கள் இறங்க முடியாது, குளத்திலே தண்ணி எடுக்க முடியாது, அந்த குளத்தில் தண்ணி எடுத்து குடிக்க கூடிய சூழல் இல்லை. அதுதான் சனாதனம். மனிதனாக பிறக்கிறான், பிறக்கின்ற உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கற்பிக்கப்படுகிறது. அந்த சௌகார் குளத்தில் இறங்குவதற்காக 10 ஆண்டுகள் போராடிய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்ட போராட்டம் நடத்தி 10 ஆண்டுகள் போராடியதன் அடிப்படையில் சட்ட போராட்டத்தின் மூலமாக குளத்தில் இறங்கிய தலைவர், இறங்கி காட்டிய தலைவர் நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான். இது சாதாரண விஷயம் அல்ல. எந்த அளவுக்கு ஒரு சாதியம் இருந்திருக்கும், எந்த அளவுக்கு ஒரு சாதி ஆணவம் இருந்திருக்கும். ஆனால் அந்த சாதிய ஆணவத்தை ஒடுக்கிய தலைவர். நீ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்பேத்கரை கோடிட்டு பேசாமல் இருக்க முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கட்டும், மோடியா இருக்கட்டும், வேறு எவராக இருக்கட்டும், நாடாளுமன்றமாக இருந்தாலும் சட்டமன்றமாக இருந்தாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை கோடிட்டு காட்டாமல் எவராலும் பேச முடியாது. அவ்வளவு வலிமை வாய்ந்த தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஒரு சாதிய வட்டத்தில் அடைத்து விடாதீர்கள், ஒரு சாதிய கண்ணோட்டத்தில் அடைத்து விடாதீர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் இல்லை என்றால் இங்க ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர முடியுமா? பிரிட்டிஷ் ஆட்சியிலே ரிசர்வேஷன் இருந்தது. மாதிரி ரெட்டமலை சீனிவாசன் கூட சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தார். சென்னை புரொவின்சியா இருக்கிற போது, சென்னை மாகாணமாக இருக்கிற போது, அதேபோல் தந்தை சிவராஜ் சென்னை மேயராக இருந்திருக்கிறார். இதெல்லாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும் போது ரிசர்வேஷன் இருக்கும், இல்லை என்று நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது அந்த அளவிற்கு சாத்தியமாக இருந்ததா? அதைத்தான் ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய இடஒதுக்கீட்டுக்காக போராடியவர், இரட்டை வாக்குரிமைக்காக போராடியவர், எல்லோருக்கும் ஒரு ஓட்டு என்றால் 2 ஓட்டு கொடுக்க வேண்டும் போராடியவர், கூட ஒப்பந்தம் கூட ஆட்சி என்று சொல்லக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கடுமையாக ரிசர்வேஷன் மூலமாக ஒதுக்கப்படுகிற தொகுதியில் தலித்கள் மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும், ஒரு எவருமே வாக்களிக்க கூடாது
அப்பொழுதுதான் இந்த சமுதாயத்தில் பிறக்கிற ஒரு வீரனை தேர்வு செய்ய முடியும் என்கின்ற ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகிற பொழுது இதற்காகத்தான் காந்தி போராடினார். எல்லாரும் ஓட்டு போட்டுத்தான் நாங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு செய்ய முடியும். அதற்கு தலித்துகள் மட்டும் ஓட்டு போட்டு தலித் சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு செய்வது எந்த விதத்தில் சாத்தியம்? நாடாளுமன்ற தேர்வு செய்ய எந்த விதத்தில் சாத்தியம்? இதற்காகத்தான் மகாத்மா காந்தி கடுமையான உண்ணாவிரதம் இருந்தார். இந்த சட்டம் நீர்த்து போனது, நடைமுறையில். ஒருவேளை இடஒதுக்கீட்டில் வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வர முயற்சித்த தலித்துகள் மட்டும்தான் ஓட்டு பெற வேண்டும், ரிசர்வேஷன் தொகுதி என்றால் அந்த தொகுதியில் ஒரு வீரன் தான் தேர்வு செய்யப்பட்டிருப்பார், கோலை தேர்வு செய்யப்பட மாட்டான். எல்லா சாதிக்காரரும் ஓட்டு போடுகிற பொழுது எவன் அடிமை வேலை பார்க்கிறாரோ அவரைத்தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவார். அது இன்று வரை அப்படித்தான் இருக்கிறது. வேறு மரங்களை பதிவு செய்கிறேன் என்றால் இதற்கு இந்திய ரிசர்வேஷனை பாருங்கள். 15% தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, 7.5 பழங்குடியினப்பட்ட மக்களுக்கு. ஆனால் 22.5 ரிசர்வேஷன் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஏறக்குறைய 100 பேருக்கு மேலாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதேபோல் தமிழகத்திலே ஏறக்குறைய 40க்கு மேற்பட்ட 46 பேர் என்று நினைக்கிறேன். இத்தனை சட்டமன்ற உறுப்பினர் தமிழகத்தில் இருக்கிறார்கள். அதிமுகவை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள், திமுகவை சார்ந்தவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்காக இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவில் நாடாளுமன்ற உறுப்பினருக்காக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தனி இடஒதுக்கீட்டு வென்ற மாவட்ட கவுன்சிலா இருக்கட்டும், ஒன்றிய கவுன்சிலா இருக்கட்டும், ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கட்டும், இடஒதுக்கீட்டின் மூலம் வெற்றி பெற்றவர்கள் அவர் யார பேரை சொல்லுவார்கள் என்றால் இன்றையா இருக்கட்டும், 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கட்டும், 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கட்டும், இடஒதுக்கீட்டின் மூலமாக சட்டமன்ற, நாடாளுமன்ற, மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு வந்திருக்கிறேன் என்றால் இது கலைஞர் ஓட்ட பிச்சை, அண்ணா செயலாளர் ஓட்ட பிச்சை, இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் ஓட்ட பிச்சை என்று அவர் எண்ணுவார்கள். அவர்களுக்காக சொல்கிறோம், ரிசர்வேஷன் இடஒதுக்கீட்டிலே சட்டமன்ற, நாடாளுமன்ற, மாவட்ட கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சிலர் வந்திருக்கார் என்றால் இது புரட்சியாளர் அம்பேத்கர் ஓட்ட பிச்சை, வேறு உணவும் ஓட்ட பிச்சை அல்ல. இந்த புரிதல் எப்பொழுது தமிழகத்தில், இந்தியாவில் ஏற்படுகிறதோ அப்பொழுது சமூகம் எழுச்சி விட்ட சமூகமாக மாற முடியும். அப்படி எழுச்சி விட்ட சமூகமாக மாற வேண்டும் என்றால் விடுதலை சின்னம்தான் முன்னேற வேண்டும். விடுதலை சின்ன கட்சி சார்பாக 44 சட்டமன்ற உறுப்பினர் வர வேண்டும். அப்பொழுதுதான் துணிச்சலாக பேசுவார், அப்பொழுதுதான் இந்த மக்களுக்காக பேச முடியும். இல்லை என்றால் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக பேசுவார், ஆண்ட கட்சிக்கு சாதகமாக பேசுவார். இல்ல சட்டமன்றத்திலையும் பேச மாட்டான், நாடாளுமன்றத்திலையும் பேச மாட்டான். அவருக்கு எதுக்கு அந்த அதிகாரம்? இன்றைக்கு தமிழகத்தில் 40க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் இருக்கிறார்கள், அதிமுகவிலும் இருக்கிறார்கள். எவனாவது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு மாலை போட்டுப்பானா? அதே மாதிரி மாவட்ட கவுன்சிலா இருக்கட்டும், சேர்மனா இருக்கட்டும், இதெல்லாம் போய் அம்பேத்கருக்கு இன்றைக்கு மாலை போட்டுப்பானா? ஐயோ, அந்த அமைச்சர் எழுவார், சட்டமன்ற உறுப்பினர் எழுவார், அவர் வாய்ப்பு கொடுத்தா அன்னைக்கு எம்எல்ஏ ஆயிருக்கேன், அமைச்சர் வாய்ப்பு கொடுத்தாத்தான் எம்எல்ஏ ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இது போன்ற நபர்களுக்காக சொல்கிறோம், நீங்கள் இருக்கும் அதிகாரம் புரட்சியாளர் அம்பேத்கர் போட்ட பிச்சை என்று நாங்கள் சொல்கிறோம். தயவு செய்து புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவாக இருக்கட்டும், பிறந்தநாளாக இருக்கட்டும், அவரை தூக்கி பிடிக்கக்கூடிய யார் என்றால் விடுதலை சிறுத்தைகள் பிடிக்கிறோம், போராளிகள் பிடிக்கிறோம். ஆனால் அம்பேத்கரால் இடஒதுக்கீட்டின் மூலமாக வேலைக்கு சென்றவரும் பிடிக்கவில்லை, அம்பேத்கரால் இடஒதுக்கீட்டின் மூலம் சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பிடிக்கவில்லை. இதுதான் வருத்தம், இதுதான் கேட்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். ஆனால் மெல்ல மெல்ல தலைவர் எழுச்சி தலைவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். மெல்ல மெல்ல எழுச்சி தலைவர் அண்ணன் திருமா மாற்றிக் கொண்டிருக்கிறார். அம்பேத்கர் பக்கமே கவனம் செலுத்தாத அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிறார். எப்பயும் திமுக அதிமுகவும் அம்பேத்கர் நடக்கிட்டது கிடையாது. உதாரணமாக சொல்லுகிறேன், 1994ஆம் ஆண்டு ரயில் மறியல் போராட்டம் மதுரையில் நடந்தது. இந்த போராட்டத்தில் காவல்துறை தடியடி பயங்கரமான விடுதலை சிந்தனை நடத்தியது. அந்த போராட்டம் எதற்காக என்றால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பெயர் சூட்ட வேண்டும், சிவசேனா சூட்டக்கூடாது என்று அதை பற்றி சொன்ன போது எழுச்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் மதுரை 1994ஆம் ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு வைக்க வேண்டும் என்று ரயில் மறியல் போராட்டம் நடத்திய போது அன்றைக்கு காவல்துறை அடித்து துன்புறுத்தி சிறுத்தைகளை விரட்டியது.
தேதி தளத்திலே பதிவு செய்கிறோம் என்றால் அதை காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்காகத்தான் சென்னையிலே அம்பேத்கர் சட்டக்கல்லூரி கொண்டு வந்தது. ஒவ்வொரு அடிவடிக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அதை சரி செய்வதற்காக செய்யப்பட்டதுதான் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி சென்னையில் கொண்டு வரப்பட்டதை தவிர அது வேற எதற்கும் கொண்டு வரப்படவில்லை. இதெல்லாம் நாம் புரிய வேண்டிய தேவை இருக்கிறது. நமக்குள் இந்த புரிதல் தேவை இருக்கிறது. எங்கேயாவது ஒரு அட்ராசிட்டி நடந்தால், வன்கொடுமை நடந்தால் அம்பேத்கருக்கு மணிமண்டபம் கட்டுவார்கள், அம்பேத்கருக்கு சிலை வரப்புவார்கள், மாவீரர் எட்டமணி சீனிவாசனுக்கு மணிமண்டபம் கட்டுவார்கள், தியாகி இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் கட்டுவார்கள், சிலை வைப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் அரசியல் இருக்கிறது. அரசியல் இல்லாமல் எதுவுமே இயங்கவில்லை. இந்த புரிதல் விடுதலை செய்திருப்பதெல்லாம் திரும்ப அசைக்க முடியாத சக்தியா இன்றைக்கு தமிழ்நாடை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தலைவர் அந்த திருமாவளவன் மட்டும்தான். கிடையாது, வேற எவருமே கிடையாது. அந்த திருமாவளவன் கை அசைத்தால் எப்படி வேண்டாலும் போராட்ட வடிவங்கள் மாறும். தமிழகத்தை தாண்டி இந்தியா முழுவதும் இதையே நடத்திலே சொல்கிறோம் என்றால், ஆனால் இன்றைக்கு அறவழியிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சி, அறவழியிலே மக்களுக்காக போராடுகின்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான். இதை பத்திரிகை சொல்கிறது, ஊடகம் சொல்கிறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய தகுதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தலைவர் திருமாவளவன் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஊடகம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், பத்திரிகையாளர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு முறை அந்த திருமாவளவன் கையில் அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள், ஒரே ஒரு முறை கொடுத்து பாருங்கள். சாதியை கடந்து மதத்தை கடந்து அந்த திருமாவளவன் கையில் கொடுத்து பாருங்கள். எவனாவது தமிழ்நாட்டிலே கனிம வளத்தை சுரண்ட முடியுமா? எவனாவது மண் வளத்தை சுரண்ட முடியுமா? எவனாவது கார்பரேட் தமிழகத்தை நுழைய முடியுமா? இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் எழுச்சி தலைவரின் திருமாவளவன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்தியாவுடைய பிரதமராக்க வேண்டும். மனிதன் மனிதனாக நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் முதலமைச்சராக வந்தால் தானே இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். பணம் வைத்திருப்பதால் இந்த மக்களை யோசிக்க முடியுமா? எவனோ ஒருவன் பசி பட்டினியில் இருந்து ஒரு தலைவர் உருவாகிறானோ அவன் தான் அடித்தட்டு மக்கள் அனைத்து மக்களை புரிந்து கொள்ள முடியும். பணத்தால் ஒருவர் தலைவராகலாம், முதலமைச்சராகலாம். அடித்தட்டு மக்களை புரிந்து கொள்ள முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? விவசாய மக்களை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஏழை எளிய மக்களை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அன்றாட உணவு செய்யக்கூடிய அதில் வேலை பார்க்கக்கூடிய மக்களை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? படிப்பறிவே இல்லாத படிக்கக்கூடிய விவசாய குடும்பத்திலிருந்து படித்த ஒரு ஆளுமையாக உருவாவதற்கு அவர்களை பற்றி புரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரே தலைவர் எழுச்சி தலைவர் திருமாவளவன் மட்டும்தான், யாருமே கிடையாது. அந்த புரிதலோடு அந்த திருமாவளவனை பாருங்கள். ஒரு சாதிய ஓட்டத்தில் பார்க்காதீர்கள். எல்லா மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர். தமிழகத்திலே 4 சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள். இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களே 2 பேர் தான் திறந்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். மீதி 2 பேர், ஒரு இஸ்லாமியர், இன்னொரு வன்னியர். ஏன் சொல்கிறேன் என்றால், சாதிய கடந்த தலைவர் அண்ணன் திருமாவளவன் தான் என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆரூர் ஷானவாஸ் இஸ்லாமியத்தில் பிறந்தவர். ஏன் சொல்கிறோம் என்றால், அனைத்து மக்களையும் அதிகாரத்திலே அமர வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தலைவர் தான். நீ எந்த சாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் சரி, உனக்கான கருத்தியல் இருக்கிறது, உனக்கான ஆளுமை இருக்கிறது, உனக்கான திறமை இருக்கிறது, அதற்கான வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தலைவர் திருமாவளவன் மட்டும்தான். அவர் பின்னால் நீங்கள் அணிதிரள வேண்டும். அண்ணன் திருமாவளவன் பின்னால் இஸ்லாமியர் அணிதிரள வேண்டும், கிறிஸ்தவர்கள் அணிதிரள வேண்டும், விவசாய பிரிவு மக்கள் அணிதிரள வேண்டும், இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் அணிதிரள வேண்டும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அணிதிரள வேண்டும். ஏன் அணிதிரள வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எதற்காக அணிதிரள வேண்டும்? திருமாவளவன் பின்னால் உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் பேசக்கூடியது யார், சட்டமன்றத்தில் பேசக்கூடியது யார் என்பதை விடுதலை சிறுத்தைகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பேசிய உரையை கேட்டு பாருங்கள். இந்திய நாடாளுமன்றத்தில் திருமாவளவன் அண்ணன் ரவிக்குமார் பேசிய உரையை கேட்டு பாருங்கள். அத்தனை உரைகளிலே தமிழக மக்கள் மீது, இந்திய மக்கள் மீது, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசியிருந்தாலும் கூட 80% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும், இஸ்லாமியர்களுக்காகவும்,
கிறிஸ்தவனுக்காகவும் பேசுகின்ற ஒரே தலைவர் எழுச்சி நம்முடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் மட்டும்தான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்நாடகத்திலே ஒரு மாணவியை இந்துத்துவவாதிகள் அதுவும் பள்ளிக்கூடத்திலே காவி துண்டை அணிந்து கொண்டு விரட்டுகிறார்கள். அந்த மாணவி சொல்கிறார் ஹிஜாப் அணியக்கூடாது என்று. ஹிஜாப் அணியமாக அந்த மாணவி உச்சரித்த வார்த்தை அல்லாஹு அக்பர் அப்படின்ற வார்த்தை தான். ஆனால் இவருடைய சமாதானம் இருக்கிறது, மத வேறுபாடு இருக்கிறது. ஒரு படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இவ்வளவு மாசமாக நடந்தாங்க செய்தி இந்தியா முழுவதும் பரவியது. இந்தியாவில் எவனுமே அவர்களுக்காக பேசவில்லை. இஸ்லாமியர்களுக்காக யாருமே குரல் எடுக்காதவன் எழுச்சித்தலைவன் திருமாவளவன் அங்கே பேசுகிறார். இந்த சம்பவத்தை நாடாளுமன்றத்தில் பேசி அண்ணன் திருமாவளவன் சொன்ன வார்த்தை அல்லாஹு அக்பர் ஜெய்பீம் என்கின்ற முழக்கத்தை நாடாளுமன்றத்தில் மோடி அவையிலிருந்து கொண்டு அதை உச்சரித்தவர், கம்பீரமாக பேசிய தலைவர் அண்ணன் திருமாவளவன் மட்டும்தான். வேறு யாருமே இல்லை. இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுத்த தலைவர். கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று இன்றைக்கும் போராடுகிற விடுதலை சிறுத்தைகள் தான். அவர்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நடுநாட்டில் இருந்து போராடக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தான். எந்த சாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் பாதிக்கப்படுகிற போது களத்துக்கு வரக்கூடிய தலைவர். பாதிப்பு என்றவுடனே கூட்டணி கட்சியில் இருந்தாலும் அவருக்காக போராடக்கூடிய தலைவர். இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கக்கூடிய வெகுஜன மக்கள் ஏதோ விடுதலை சிறுத்தைகள் ஒரு சாதி கட்சி அப்படின்னு நினைக்காதீங்க. இது அனைத்து மக்களுக்கான ஒரு கட்சி, பாட்டாளி மக்களுக்கான ஒரு கட்சி. விடுதலை சிறுத்தைகளுடைய 5 முழக்கங்களை தான் சொல்லுகிறது. அண்ணன் திருமாவளவன் தமிழ்நாட்டிலே சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று சொன்ன தலைவர். எல்லாரும் சாதிக்க வச்சிருப்பான், சாதி வேண்டாம் மனிதனாக இருப்போம் என்று முழக்கத்தை முதல் இந்தியாவை வைத்த தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் தான். இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால் அண்ணன் திருமாவளவனை ஒரு சாதிய வட்டத்தில் பார்த்து விடாதீர்கள். நீங்கள் இந்திய அரசியல் அமைச்சகத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரவே சாதிய வட்டத்தில் தான் பார்க்கிறீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர் உங்கள் உரிமை இன்றைக்கு சரியாக இருப்பதற்கு காரணமாக இருந்த தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தான். ஆண்களும் சரி பெண்களும் சரி அவ்வளவு உரிமை வாங்கி கொடுத்த தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவரையே சாதியா தான் பார்க்கிறான், அமைச்சரும் சாதியா தான் பார்க்கிறான். திமுக இருக்கிற அமைச்சரா இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்க அமைச்சரா இருக்கட்டும், அவனும் சாதியா தான் பார்க்கிறான். வெளியில பேசலாம். அவருடைய உணர்வு பூர்வமாக அம்பேத்கரை ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் சாதியா தான் பார்க்கிறான். ஆனால் அவன் இருக்கும் அதிகாரம் புரட்சியாளர் அம்பேத்கர் போட்டதான். நீ எந்த சாதியா இருந்தாலும் சரி, இல்லாட்டி அமைச்சராக முடியுமா? ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். நமக்கெல்லாம் தெரியும் அன்னை இந்திரா காந்தி அவர்கள். அன்னை இந்திரா காந்தி இந்தியாவுடைய இரும்பு மங்கை என்று போட்டக்கூடிய, இரும்பு பெண்மணி என்று போட்டக்கூடிய ஒரு பிரதமர். அவர்தான் எமர்ஜென்சி அந்த கொண்டு வருகிறார். ஆனால் இந்திரா காந்தி ஒரு மேடையிலே பேசுகிறார். இந்தியாவுடைய பிரதமர் அவர் பேசுகிற போது ஒன்றை சொன்னார். இந்தியாவிலே ஒரு பெண் பிரதமராக முடியும் என்றால் அதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டமே தவிர வேறு எதுவும் இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை, விடுதலை சொல்லவில்லை. அன்னை இந்திரா காந்தி அவர்கள் ஒரு நேர்காணலை சொல்கிற பொழுது, நாங்கள் இந்தியாவிலே பிரதமராக வந்திருக்கிறோம் என்றால், பெண்கள் வந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டம் தான், வேறு எதுவுமே இல்லை, வேறு எதுவுமே இல்லை. ஒரு இந்திய பிரதமர் சொன்ன செய்தி. ஏன் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம்? இப்படி அனைத்து அதிகாரத்தில் இருப்பதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. எல்லாரும் போராட்ட வழியிலே இந்திய சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருந்த போது புரட்சியாளர் அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே ஒரு கட்டுரை சமர்ப்பிக்கிறார். அந்த கட்டுரையை ஆய்விலே என்ன சொல்கிறார் என்றால், வரி வசூல் எங்களிடம் இவ்வளவு வசூல் செய்கிறீர்கள், 55% வசூல் செய்கிறீர்கள். 100 ரூபாய் என்றால் 55%, 55 ரூபாய் வரி கட்டணும். இப்படி எங்களிடம் வரி வசூல் செய்து அதை எப்படி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் செலவு செய்யும் என்றால், அது 100 விழுக்காடாக வைத்துக் கொள்வோம். அந்த 100 விழுக்காடு 60% இந்தியாவில் இருக்கக்கூடிய புரட்சி செய்யக்கூடிய
வீழ்த்துவதற்காக அந்த ராணுவத்துக்கும் போலீஸுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 60% செலவு செய்து வருவார்கள். அதற்கு அப்புறம் கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு 20% செலவு செய்து வருவார்கள். 18% நிர்வாகம் செய்வதற்கு 20%ஐயும் 60% போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக செலவு செய்துவிட்டு 18% கிழக்கிந்திய கம்பெனியில் வாங்குவதற்கு வட்டியை கட்டினார்கள். வாங்கிய கடனுக்கு 18% கட்டி விடுவார்கள். ஆக 2% வச்சு இந்தியா எப்படி ஆட்சி செய்ய முடியும்? இந்த புள்ளி விவரத்தை கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் கட்டுரையாக சமர்ப்பித்து அதனால் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுங்கள் என்று சொன்ன தலைவர், அறிவால் சுதந்திரம் கொடுங்கள், உங்களால் பொருளாதாரத்தை அடிப்படையில் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது, வழிநடத்த முடியாது, 2% மக்களை எந்தவும் செய்ய முடியாது, அதனால் இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று அறிவார்ந்த கருத்தை பதிவு செய்தவர், கட்டுரை எழுதியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான். யாரும் இல்லை, யாரும் கிடையாது. இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த மண்ணில் இருந்துதான் இருந்திருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் இல்லாமல் ஒரு அணு கூட இந்தியாவில் அசைய முடியாது. என்ன செய்யலாம் என்று நினைத்தா கூட முடியாது. இன்றைக்கு சோழவந்தான் தொகுதியில் ஒரு தொகுதி இருக்கு. புரட்சியாளர் அம்பேத்கர் பேருந்து நிலையம். புரட்சியாளர் அம்பேத்கர் பேருந்து நிலையத்தில் அம்பேத்கர் பெயரை எழுதாமல் ஆளுகின்ற ஆண்ட முதல்வருடைய பெயரை எழுதுவார்கள், வணிக வளாகம் என்று. நான் கேட்கிறேன், மேலூர் என்கின்ற ஒரு பேருந்து நிலையம் இருக்கிறது. நீங்கள் மேலூர் பேருந்து நிலையத்தை போய் பாருங்கள். ஆளுகின்ற திமுக அரசுக்காக வேண்டுகோள் வைக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களிடம் ஒரு கோரிக்கை வேண்டுகோளை வைக்கிறோம். மேலூர் பேருந்து நிலையத்தை பாருங்கள். பயங்கரமாக அந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது. அடுக்குமாடிகள் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த அடுக்குமாடியில கர்னல் பென்னிகுக் என்கின்ற பிரமாண்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பேருந்து நிலையத்தில் கர்னல் பென்னிகுக் என்கின்ற ஒரு பெயரை பயங்கரமாக எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையிலே எழுதக்கூடிய பெயர் தான், அந்த பெயரை போற்றக்கூடிய பெயர் தான். இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள், விவசாய மக்கள் வாழ்கிறார் என்றால் அதற்கு காரணம் கர்னல் பென்னிகுக் தான். அதை இல்லை என்று மறக்கவில்லை. அவருக்கு காட்டுகின்ற அக்கறையை இந்திய அரசியல் சட்டத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கருக்கு மட்டும் ஏன் பாகுபாடாக பார்க்கிறீர்கள்? அவ்வளவு பெரிய கட்டடத்திலே அந்த பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அலங்காநல்லூர் பேருந்து நிலையத்தில் அந்த கட்டடத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் பெயர் எழுதக்கூடாதா? கர்னல் பென்னிகுக் வேற, புரட்சியாளர் அம்பேத்கர் வேற. இது என்ன பாகுபாடு? பேருந்து நிலையம் மேலூர் பேருந்து நிலையத்தில் எந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கிறதோ, ஏன் அலங்காநல்லூர் பேருந்து நிலையத்தில் அந்த கட்டடத்துக்கு வடிவத்துக்கு ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயர் எழுதக்கூடாது? அம்பேத்கர் மீது அக்கறை இருந்திருந்தால், அம்பேத்கர் சட்டத்தை எழுதிய மீது அக்கறை இருந்திருந்தால், அம்பேத்கர் மீது பற்றி இருந்திருந்தால் அதை செய்திருப்பார்கள், அதை செய்திருப்பார்கள். ஆனால் இதற்கு ஒரு தீர்மானம். அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர் யார் சொல்றது கேட்பாரு? ஒரு 15 கவுன்சிலர் வச்சுக்கிறோம், வார்டு கவுன்சிலர் வச்சுக்கிறோம், பேரூராட்சி கவுன்சிலர் வச்சிருக்கிறோம். ஆளுகின்ற அரசு யாரு? திமுக தானே, திராவிட அரசு தானே. அவர் யாரு கட்டுப்பாட்டில் இயங்குவார்? திமுகவுடைய மாவட்ட செயலர் கட்டுப்பாட்டில் தானே இயங்குவார். மூர்த்தி கட்டுப்பாட்டில் தானே இயங்குவார். வேற யாரு கட்டுப்பாட்டில் இயங்க மாட்டார்கள். உடனே ஒரு சர்க்குலர், அனைத்து ஒன்றிய கவுன்சிலரும் ஒரு தீர்மானம் போட்டு நாம் இந்த பெயரை எழுத வேண்டும் என்று தீர்மானம் போடுகிறார்கள். இதே பிரசிடன்ட் முத்துராமலிங்க பேருந்து முஸ்லிம்பட்டியில் இருக்கிறது. அங்க போய் நீ வாழாட்ட முடியுமா? அங்க எழுத முடியுமா? புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இன்றைக்கு மூர்த்தி போன்றவர்கள் அமைச்சராக மாறி இருக்கிறார்கள். அவர் எளிய சட்டத்தால் தான் அமைச்சராக மாறி இருக்கிறார். ஆனால் அந்த கட்டடத்துக்கு நாங்கள் எழுத மாட்டோம். மேலூரிலே கர்னல் பென்னிகுக்கை எழுதக்கூடியவர்கள் ஏன் அலங்காநல்லூர் பேர் வைத்து அந்த கட்டடத்துக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பேரை வைக்கக்கூடாது? ஏன் அதை எழுதக்கூடாது? ஏறக்கூடிய 40 ஆண்டுகளாக புரட்சியாளர் அம்பேத்கர் பேருந்துகள் தானே இயங்கியது. அந்த கடை எண் 7, 8, 9 என்று புரட்சியாளர் அம்பேத்கர் பேருந்துகள் இயங்கியது. இது தெரியாதா? ஏற்கனவே அண்ணன் மூர்த்தி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு, சோழவந்தான் செல்லப்பிள்ளையாக தானே இருந்தாரு. இப்ப கிழக்கு தொகுதியிலே
சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கிறார், இல்லை என்று மறுக்கவில்லை. வேலூரில் செய்யக்கூடிய ஆற்றல் அழகான செய்ய முடியாதா? ஆனால் அந்த வளாகத்தில் பசுமன் முத்துராமலிங்க தோழர் சிலை இருக்கிறது. ஆனால் தென் மாவட்டத்தில் பசுமன் முத்துராமலிங்க தோழர் சிலை இருக்கிற ஏராளமான இடங்களில், ஆனால் பெருவாரிய இடங்களிலே கூண்டு போடப்பட்டிருக்கிறது. கம்பி கூண்டிலே இருக்கிறார் ஒரு தேசிய தலைவர். சோமரத்துக்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு பல்வேறு படைவீரர்களை சிப்பாய்களை தென் மாவட்டத்தில் அனுப்பியவர். அப்படியேப்பட்ட தலைவர் கூண்டில் தான் இருக்கிறார். ஆனால் கூண்டிலே இல்லாத ஒரு சிலை பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய சிலை, அதுவும் தலித்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு தொகுதியில் இருக்குது என்றால் அலங்காநல்லூர் புரட்சியாளர் அம்பேத்கர் பேருந்து நிலையத்துக்கு நடுவில் இருக்கிறது. யார் பாதுகாப்பு என்றால் போலீஸ் பாதுகாப்பு. புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேரில் இருக்கக்கூடிய பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய சிலைக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல. புரட்சியாளர் அம்பேத்கர் பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த புரிதல் அவர்களுக்கு தெரியவில்லை. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மதுரை யாரு கட்டுப்பாட்டில் இருக்க என்றால் வணிகத்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களே, அலங்காநல்லூர் பேருந்து நிலையத்திலே அந்த கட்டடத்திற்கு எப்படி, அந்த கட்டடத்திற்கு மேலூரில் எப்படி அந்த பெரிய கட்டடத்திற்கு கர்னல் பென்னிகுக் என்கின்ற பெயரை வைத்தீர்களோ, அதேபோல் 40 ஆண்டுகளாக இயங்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் பேருந்து நிலையத்திற்கு நீங்கள் அந்த கட்டடத்திற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை வைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக இந்த கோரிக்கையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு வைக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு வைக்கிறோம். அம்பேத்கரை நீங்களே அரசில் இருக்கிறவர்களே, அமைச்சர்களே இப்படி சாதியாக இருந்தால் இந்த மக்கள் எப்படி இருப்பார்கள்? இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை மாற வேண்டுமானால் ஜனநாயகப்படுத்த வேண்டும். எதிரியும் ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்று அண்ணன் திருமாவா சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் மீது நம்பிக்கை இருக்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை உணர்வோடு திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு மாவட்டத்தில் இருந்து அலங்காநல்லூர் பேருந்து நிலைய கட்டடத்திற்கு பிரம்மாண்டமாக கர்னல் பென்னிகுக் எப்படி மேலூரில் எழுதப்பட்டிருக்கிறதோ அதே பேரை அதை போன்று அந்த கட்டடத்திற்கு எழுத வேண்டும் என்று இந்த மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக இந்த கோரிக்கை முன்வைக்கிறோம். இப்படி ஏராளமான பிரச்சனை இருக்கிறது. ஏராளமான பிரச்சனை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த நாளை தலித் இஸ்லாமியர் எழுச்சி நாளாக அண்ணன் திருமாவளவன் கொண்டாட வேண்டும், அனுசரிக்க வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை இன்றைக்கு நத்தம் ஒன்றியத்தில் நமது மாவட்ட செயலாளர் அண்ணன் தமிழ்முகம் அவருடைய ஒத்துழைப்பில், பேர் ஒத்துழைப்பில் இங்கு இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர், ஒன்றிய வடக்கு தெற்கு ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், அதற்கு அம்பேத்கர் என்றாலே உருவ கொண்டு வரக்கூடிய அண்ணன் து முருகன் முயற்சி ஏற்பாட்டில் பல்வேறு உடற்பிறை ஒத்துழைப்போடு இந்த தலித் இஸ்லாமிய எழுச்சி நாளை வெகு விமர்சையாக விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நத்தத்திலே கொண்டாடப்பட்டது. இந்நாளில் எனக்கு வாய்ப்பு வழங்கிய மாவட்ட செயலாளர் அண்ணன் தமிழ்முகம் அவர்களுக்கு எழுச்சி தலைவர் திருமாவளவன் சார்பிலும் என் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.